எல்லாருக்கும் வணக்கம். சினீஷ், இது மூணாவது படமா? எத்தனாவது படம் சினீஷ்? 5ஆ? மீதி 3 படம் என்ன சினீஷ்? இல்லை, ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாஸ்மேட். அவன் காலேஜில் நான் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன். ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். அப்போ இவன் வந்து பஸ்ஸு மேலே டாப்பு, அதாவது என்னென்னா அப்போ காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே இந்த பஸ்ஸு டாப்பில் வரதெல்லாம் ஒரு கெத்தா நினச்சி அவனை பண்ணுறதுல நம்மளால ஒருத்தன். ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியாது எவ்வளோ பயப்படுறான்னு. இப்படி ஒருத்தன் வந்து பார்த்து இவன் என்ன பண்ணுறான் இவன் பஸ்ஸு டாப்பில் அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும். ஆனால் அது இவன் தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல காலேஜில் நினச்சி போய் கிளாஸில் உட்காடுறேன். பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் வந்து உட்காடுறாட்டி இவனை அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இங்கே வந்து உட்காடுறான்னா, நீங்கள் தானே அது மேலே ஆமாம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சொல்லி. ஸோ காலேஜ்லேருந்து ரொம்ப புரட்சி தனமாக ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான். தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான், கீழே மச்சான் கீழே வந்து யாரோ போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா. காலேஜில் என்ன போராட்டம், யாருன்னா இவன் தான்டா சினிஷ் தான் போராட்டம். கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டு இருக்கான். தனியாக நின்றுட்டு எதுவோ மொத்தமாக மாற்ற சொல்கிறான். காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறான் யாருக்கு தெரியல. என்னென்னமோ பேசுகிறான். மேலே இருந்து பசங்க வா மேலே எங்களை பார்த்து முறைக்கிறான். மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிட்றோம். அதுக்கப்புறம் மேலே வந்து திட்டுறான், ஏண்டா ஒருத்தர் இறங்கி யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சு நீங்களாம் வரணும் இல்லை, எங்கே வரணும் இல்லை வாடா உட்காரான்னு சொல்லி அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது, பெஞ்சை மாற்றிட்டேன், இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் காலேஜ் அந்த சொல்லிடுவா என்னன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா சத்யான்னு சொல்லி. என்ன பண்ணிட்டா, நாங்கள் ஃபஸ்ட்டு செமிஸ்டரில் எழுதின ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு. நாங்கள்லாம் இப்போ ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு சாரி ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு, விடிவியோட மேட்ச் இது அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு. போய் ஹெச்ஓடி ரூமில் ரிசல்ட்டை பார்த்துட்டு வரோம், நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு. நேரம் மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அவன் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான். அவன் மேலே வரும்போது நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லி, இல்லை ரிசல்ட் வந்துருக்கலாம் நீங்களாம் ஃபெயில்ரா வாடா கூப்பிட்டு போயிட்டான். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் என்னன்னு அப்படி உட்காந்துருக்கேன், எல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறவங்க, தேர்ட் செம், ஃபோர்த் செம், எல்லா செம்மும் இவர் வருவார். அந்த அட்டெம்ப்ட் எழுதிட்டே இருப்பான். அட்டெம்ப்ட் ஆனால் இவர் ரோல் நம்பரே வராது கிளாஸில். 10 தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு. அப்போ தெரியும் ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்லேயே பாஸ் ஆயிருக்காப்புல. அந்த எக்ஸாமை பாஸ் ஆன எக்ஸாம் 6 வாட்டி எழுதுன ஒரே ஆள் இவன் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது அவனை பத்தி நம்ம என்ன நினைப்போம், அப்படிதான் நானும் நினைச்சேன். அதனால என் மேல தப்பு இல்லை, அவன் மேலதான் தப்பு. பட் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து 5 படம் மச்சான், 5 படம் எடுத்துட்டா இப்ப 5வது படம் தானே டைட்டில். சூப்பர் ஹீரோ வச்சிருக்கேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும். எப்படி இப்ப இதுல இன்னொரு எனக்கு பெரிய ரீசெண்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷனல் அவார்டு வாங்கும்போது தான். அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன், சினிஷ் எத்தனை பேர் இருக்காங்க ஊர்ல, இவன் மட்டும் தான் இருக்கான் நமக்கு. அப்புறம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவாக தான் பேசுவான். நீ பாடுறா, நீ ஃபோன் பண்ணி ஏதாவது ரேண்டமா திட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லா இவன் இதை சொல்லுவான், இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் பரவாயில்ல, அன்னைக்கு தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையா பேசுறான். எப்பவுமே அப்படியே அந்த பஸ் டாப் மாதிரியே பேசுவான். அது பேசுவோம், சரி ஏதோ திருந்திட்டான், பயம் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட் சொன்னான். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்பயே போட்டுற மச்சான். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னா, எனக்கும் நானும் சொன்னேன் எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்குடா, இன்னையோட நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு தெரியும். இவன் காட்டில் கத்திட்டு இருந்தேன். ஸோ அப்பத்துல இருந்து வந்து ஆளை பாருங்க, இன் பண்றான், பின்னாடி கை கட்டுறான், வெக்கப்படுறான். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ 2 படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் என்ன இனிமே தான் தெரியும்ல. 2 படம், இன்னும் 10 படம், நிறைய படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ். ஒன்னே இன்வெஸ்டர்ஸ் 2 பேரை காமிச்சாரு. ஒருத்தங்க துபாயில இருக்காங்க, ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காரு. உள்ளூர்ல யாரும் இல்லை பாத்தீங்களா? இல்ல, சும்மா டிப்ஸ் தான். ஆனா பட் நான் பாருங்க, அவன் ஃபாரின் வரைக்கும் வேற மாதிரி பண்ணுவான். ஸோ இந்த படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் தினேஷ். தேங்க்யூ ஸோ மச்.
எல்லோருக்கும் வணக்கம். ஸோ சினீஷ்க்கு வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு இதில் ஸோ சாரி லேட்டாக வந்ததுக்கு. ஆனால் நெல்சன் சொன்னார், நான் தான் கரெக்ட் டைமில் வந்திருக்கேன். அவர் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். சார் வணக்கம் சார். ஹாய் சார். ஸோ சூப்பர் ஹீரோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம், சாண்டி அண்ட் அர்ஜுன், அப்புறம் ஹோல் டீம், டைரக்டர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, இன்னும் அடுத்த படத்தோட டைட்டிலுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆஸ் எக்ஸைட்டட் அஸ் ஆல் யூ கைஸ் ஆர். ஸோ நெல்சன் அவர்கள் அடுத்ததாக கலக்குவார். உங்கள் கைண்டான வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஐ ரெக்வஸ்ட் யூ டு ப்ளீஸ் ஸ்டே பேக் ஃபார் அ ஃபோட்டோ மூமெண்ட். படக்குழுவினரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஐ ரெக்வஸ்ட் தேஜு அஸ்வினி, கதாநாயகி, சூப்பர் ஹீரோ திரைப்படத்தின் கதாநாயகி தேஜு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். along with the producer Sinish, please come on stage. Redin sir, please எங்க கூட மேடையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. Redacted Studios Lendu, Shanjan sir, I request you to please join us on stage. Yeah, music director Hesham Augli and Bodumede Karakirom. 1 minute, can you please hold for the music director join? I request Vasist Avargal to please join us on stage. DOP Satya Avargal and Bodumede Karakirin. Art director Shakti. Kishore sir, please join us on stage. Nava sir, இங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.